Greetings. நம்ம இப்போ ஃபஸ்ட் டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜிங்கிற சப்ஜெக்டை டாக்டர் முருகேஷ் எழுதிய பேசிக் அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கில் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சாப்டர் தி செல்லோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அதோட செல் வால், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், மைக்ரோசோம்ஸ் அண்ட் ஆர்கனல். சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஈச் ஆர்கனல்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், two types A granular endoplasmic reticulum, Golgi apparatus, mitochondria, lysosomes, centrosomes and function cells we have completed. So now we are discussing about cell divisions. If we want to understand about the cell division, first we have to understand the structure of centrosome that is there found in the cytoplasm near the nucleus. அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? சென்ட்ரோசோம்ங்கிறது என்னதுன்னா small rod shaped body found near the nucleus. It is plays a important role in the cell division. அதனால தான் செல் டிவிஷனில் இதுக்கு நல்ல ஒரு ரோல் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் we should understand about this centrosome. இது எது பக்கத்தில் இருக்கும்? நியூக்ளியோஸ் பக்கத்தில் இருக்கும். நியூக்ளியஸோட பக்கத்தில் சின்ன ராட் ஷேப் பாடி, அதை சுற்றி எப்படின்னா சில த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதில் ரெண்டு சென்ட்ரியோல்ஸ் அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக அப்படி சரௌண்ட் ஆகி இருக்கக்கூடியது தான் என்னது சென்ட்ரோசோம்னு பார்த்தோம். எதுக்கு பக்கத்தில் இருக்கும்? நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ தேர் ஆர் two types of cell divisions. There is cell divisions. One is mitosis and another is meiosis. So mitosis, this takes place by 4 stages that are prophase, metaphase, anaphase, telophase. Prophase, metaphase, anaphase, telophase. Okay, so இங்க பாத்தீங்கன்னா புரியும். இதுதான் என்னது? நியூக்ளியஸ் பக்கத்தில் சென்ட்ரோசோம் இருக்குது. சென்ட்ரோசோமில் ரெண்டு சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் செல் டிவிஷனில் இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ். இந்த ப்ரோஃபேஸ்னா இனிஷியல் ஃபேஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா சென்ட்ரோசோம் டிவைடட் இன்ட்டு 2. இன் திஸ் ப்ரோஃபேஸ் த centrosome that is near the nucleus now, that is divided into 2. These two centrosomes move away from each other. சென்ட்ரோசோம் அப்படி ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ராட் ஷேப்டு பாடி ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டு சைட்லேயா போகுது. நியூக்ளியஸோட ரெண்டு எண்ட்லேயா போகுது. ஓகே, ஸோ நியூ சென்ட்ரோசோம் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர் டு த 2 ends of the nucleus. நியூக்ளியஸோட ரெண்டு எண்டுக்கும் போயிடுது. ஓகே, ஸோ இப்போது 2 ends of the nucleus forming 2 poles. நியூக்ளியஸ் ஃபார்மிங் 2 poles. புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ சென்ட்ரோசோம் ரெண்டாக டிவைட் ஆகி அவை மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒன்றை விட்டு வெளியே விலகி போகுது. விலகி நியூக்ளியஸோட ரெண்டு எண்ட்லேயாக வந்திருக்குது. இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரோஃபேஸ். இப்போ இப்படி இருந்தது, இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ப்ரோஃபேஸில். நெக்ஸ்ட் மெட்டாஃபேஸ். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மெட்டாஃபேஸஸில் இந்த நியூக்ளியர் மெம்பரேன் எங்கே இருக்கும்? நம்மளோட நியூக்ளியஸ் செல்லில் நியூக்ளியஸ் இருக்குங்களா? இதுதான் இந்த நியூக்ளியஸில் சரௌண்டாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன் தான் நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இது நியூக்ளியர் மெம்பரேனை திடீர்னு காணாமல் போயிடும். அதான் டிஸப்பியர்ஸ். திஸ் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர்ஸ். ஸோ இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாமல் போயாச்சு. உள்ளாடி என்ன இருக்குது? நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளாடி நியூக்ளியஸில் என்ன இருக்குது? குரோமோசோம்ஸ். ஆனால் அந்த குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் themselves அரவுண்ட் த சென்டர் ஆஃப் த செல். இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாமல் போனாலும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இந்த மெட்டாஃபேஸில் வர்றப்போ செல்லோட சென்டரில் அதுவே அரேஞ்ச் ஆகும். அரேஞ்ச் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு எண்ட்லேயா சென்ட்ரோசோம்ஸ் இருக்குது. ரெண்டு சென்ட்ரோசோம்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் அதை கெட் அட்டாச்டு டு த நடுவில் அதுக்கு சென்டரில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதோடையே அட்டாச் ஆயிரும். இப்போது இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகுது. குரோமோசோம் சென்டரில் அரேஞ்ச் ஆகுது. அந்த அரேஞ்ச் ஆன குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. இந்த நீளமாக தெரியுது இல்லையா? அதான் என்னது?
இந்த குரோமோசோம்ஸ். இதுதான் இந்த அரேஞ்ச் ஆன குரோமோசோம்ஸ் சென்ட்ரோசோமோட த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரோட அட்டாச் ஆகிருக்குது. த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எது ஆகுது? மெட்டாஃபேஸ் they get attached to the thread like structure of centrosome which are now at the end two poles of the cell. Which one is that the end of the cell? Poles of the cell? Two centrosomes. Okay, so in central attach ஆகிருக்கிறது குரோமோசோம்ஸ். ஆனால் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை. இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகி அதுக்குள் நியூக்ளியர் மெம்பரேன் இங்கே இருந்தது, இப்போ இங்கே இல்லை. நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆச்சு. குரோமோசோம்ஸ் அந்த நீல வாக்கில் எங்கே வந்து அட்டாச் ஆகிருக்குது? நம்ம இந்த சென்ட்ரோசோமோட த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் அட்டாச் ஆச்சு. அப்போ மெட்டாஃபேஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் அனாஃபேஸ். Anaphase, here the chromosome now divided longitudinally. Chromosomes அப்படி நீல வாக்கில் என்ன ஆகுது? டிவைட் ஆகுது 2 ஈக்குவல் பார்ட்ஸாக. ஸோ இங்கே குரோமோசோம் டிவைட் ஆகியாச்சு. இங்கே ஒரு பார்ட் போயிடுச்சு, இங்கே ஒரு பார்ட் போயிடுச்சு. ஓகே, குரோமோசோம்ஸ் டிவைட் ஆகுதுங்க. குரோமோசோம்ஸ் இங்கே எப்படி சேர்ந்துருந்த குரோமோசோம்ஸ் இங்கே பார்த்தீங்களா? குரோமோசோம்ஸ் இந்த சென்டரில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் குரோமோசோம் மெட்டாஃபேஸில். இந்த அனாஃபேஸில் வந்த உடனேயே இந்த குரோமோசோம்ஸ் ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஒன்று சென்ட்ரோசோமோட இந்த சென்ட்ரோசோம்லேயும், இன்னொன்று ரைட் லெஃப்ட் ரெண்டு சென்ட்ரோசோம், ரெண்டு போல்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரோசோமோட அட்டாச் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னது? அனாஃபேஸ். த குரோமோசோம் நவ் டிவைடட் லாங்கிடியூட்லி டு ஈக்குவல் பார்ட்ஸ். குரோமோசோம்ஸ் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சு எது கூட ஒட்டி போயிருச்சுன்னா these two chromosomes move away to the poles and arranged around the centrosomes. இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குரோமோசோம்ஸ் உடஞ்சி போய் ரெண்டாக பிரேக் ஆகி டிவைட் ஆகி லாங்கிடியூட்னில் இந்த சென்ட்ரோசோமோட சுற்றியும் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம் ரெண்டு போல்ஸ்லையும் இருக்கக்கூடிய சென்ட்ரோசோமோட சுற்றி அப்படியே அரேஞ்ச் ஆயிருச்சு. இதுதான் என்னது? அனாஃபேஸ். நெக்ஸ்ட் டெலோஃபேஸ். டெலோஃபேஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். செல் அப்படியே நார்மலாக இருந்ததோட சென்டரில் அதோட சைஸ் அப்படியே நேரோவர் ஆகுது. செல் நேரோவர் அட் த சென்டர். புரியுதுங்களா? அப்போ தான் இது ரெண்டாக கட் ஆகிறதுக்கு ஈஸியாக சென்டர் அப்படியே நேரோவர் ஆகக்கூடியதான் இந்த டெலோஃபேஸோட மெயின். பாருங்கள், டெலோஃபேஸ் செல் பிகம் நேரோவர் அட் த சென்டர் டு ஃபெசிலிட்டேட் த செல் டிவிஷன். Okay, cell become narrower at the center. It is very easy to facilitate the cell division. Cell division ஆகிறதுக்கு வசதியை உருவாக்குற மாதிரி இந்த டெலோஃபேஸில் செல்லோட சென்டர் நேரோவர் ஆகுறது. ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் டிஸப்பியர். இங்கே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அனாஃபேஸில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் சென்ட்ரோசோம் அண்ட் குரோமோசோம்ஸ் தட் ஆர் டிஸப்பியர். அது மறைஞ்சு போயிடுது. அப்புறம் புதிய நியூக்ளியர் மெம்பரேன் டெவலப் ஆயிடுச்சு. இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியஸ் வருது, அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் டெவலப் ஆகுது. ஓகே, இங்கே டிஸப்பியர் ஆயிடுச்சு, மெட்டாஃபேஸில் டிஸப்பியர் ஆயிடுச்சு நியூக்ளியர் மெம்பரேன். திருப்பி அப்பியர் ஆகுறது இந்த டெலோஃபேஸில். திருப்பி நியூக்ளியர் மெம்பரேன் அப்பியர் ஆகுது, ரீஅப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டெலோஃபேஸ் முடிஞ்சதும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, at the end of this telophase, cell divides. Now here is one daughter cell, here is one daughter cell. No, cell divides. Also the chromosome disappear. Can you find the chromosomes? No, that is disappears. Also the chromosomes disappear into the nucleus. அவ்வளோதான். ஸோ இப்போ நியூக்ளியஸுக்குள்ளாடி போகுது. நம்ம செல் டிவிஷனில் தான் குரோமோசோம்ஸாகவே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரை அது அப்படியே தெரியாது, அப்படி குரோமோசோம்ஸாக செப்பரேட்டாக தெரியாது. ஓகே, ஸோ நியூக்ளியஸுக்குள்ளாடி ஆயிடுது. நெக்ஸ்ட் டாட்டர் செல்ஸ் க்ரோ இன் டர்ன் ரீப்ரொடியூஸ் த மைட்டோசிஸ். இப்போ இனி ஒரு மைட்டோசிஸ் செய்கிற அளவுக்கு உருவாகி இன்னும் செல் டிவைட் ஆகிற அளவுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டாட்டர் செல்லாக, ரெண்டு டாட்டர் செல்லாக, ஒரு செல்லாக இருந்தது இப்போ ரெண்டு டாட்டர் செல்லாக மாறிடுச்சு. ஓகே, டூரிங் திஸ் மைட்டோசிஸ் ஈச் குரோமோசோம் டூப்ளிகேட். இப்போ என்னென்னா இங்கே குரோமோசோம் பாதி போயிடுச்சு, இங்கே குரோமோசோம் பாதி போயிடுச்சு. அப்போ இதில் பாதி தானே குரோமோசோம்ஸ் இருக்கும். எப்படி அப்போ ரிமைனிங் குரோமோசோம்ஸ் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைட்டோசிஸ் செல் டிவிஷனில் அந்த குரோமோசோம் டூப்ளிகேட் ஆகும்.
ஆஃப் போனது அதே மாதிரி திருப்பி ஒரு ஆஃபை ரீப்ரொடியூஸ் பண்ணோம், டூப்ளிகேட் பண்ணோம். ஸோ டாட்டர் செல்ஸில் மதர் செல்லில் இருந்த அதே சேம் குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்க்கு 46 குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டிவைட் ஆன மைட்டோசிஸ் செல் டிவிஷனில் டிவைட் ஆன அந்த டாட்டர் செல்ஸ்லேயும் ஃபைனலாக 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னது மைட்டோட்டிக் செல் டிவிஷன். Next we can go for meiosis, meiotic cell division. This is mainly in the reproductive cells. Okay, the meiotic cell divisions will be takes place in the reproductive cells. It occurs in higher animals including man. Okay, so it process of reproduction. It is the meiotic cell division is the process of reproduction. This is occurs in the higher animals including human being. Okay, so here what is happening? Spermatozoon, listen, spermatozoon from male and ovum from the female. So spermatozoon from the male, ovum from the female. That spermatozoon containing 23 chromosomes. That same time ovum also containing that same 23 chromosomes. So the spermatozoa containing 23 chromosomes, ovum containing 23 chromosomes. These spermatozoon and ovum are called as gametes. This is spermatozoaவையும் ஓவத்தையும் என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்னா என்னன்னு சொல்லுவோம்னா gametes அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ each gametes consists of each 23 chromosomes. Okay, when they are fusion of these male and female gametes, that will form the zygote. Zygote form பண்ணோம். So இப்போ for spermatozoon containing 23 chromosomes, ovum containing 23 chromosomes, the zygote containing 23 plus 23. Okay, zygote containing 23 plus 23. So that is 46 chromosomes. That is 23 pairs. Okay, so 23 from the male and 23 from the female. So this will lead to the mixing of hereditary determinants of or genes from the male and female. Suppose ஒரு புதிய ஒரு செல் உருவாக்குறப்போ ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் அவங்களோட பேபிக்கு வர்றதுக்கு காரணம் இந்த மிக்சிங் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான். Okay, this is mitotic cell division. Next, determination of sex. So this is the one pair of chromosome from the father and one pair of chromosome from the mother are the sex chromosomes. Okay, so one chromosome from the father, at the same time one chromosome from the mother are sex chromosomes. Okay, sex chromosomes determine the sex of the child. So என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது இந்த செக்ஸ் ஹார்மோன் chromosomes தான். Okay, so in female அப்படினா அங்க இருக்கக்கூடிய செக்ஸ் chromosomes என்னன்னு சொல்லுவாங்கன்னா both are same, X and X, XX. In male they are different, XY. Okay, in female it is XX, in male it is XY. Okay, so if one chromosome from the each pair determine the sex of the child. Okay, இப்போ என்னன்னா ஃபீமேலில் இருக்கக்கூடியது XX chromosomes, மேலுன்னா XY chromosomes. இதில் இருக்கக்கூடிய ஒன் பேர் மேலில் இருந்து ஒன்று ஃபீமேலில் இருந்து ஒன்று, அப்போ ஒன் பேர் தான் determine the sex of the child. Okay, if the child has X chromosomes from the mother and X chromosomes from the father, now the chromosome of child is XX. Okay, அப்பா கிட்ட இருந்து X குரோமோசோமும் அம்மா கிட்ட இருந்து X குரோமோசோம்ஸும் கிடைச்சி குழந்தை XX குரோமோசோம்ஸாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் பேபி. If the child has X chromosomes from the mother, always it is X only from mother. Y chromosomes from the father, that will give the male baby, that is XY. Okay, so this is the cell division we have studied here: mitotic cell division, reproductive cell division, meiosis, and determination of sex. Okay, thanks for watching. Thank you. This cell chapter completed. We can meet in next video.